Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் ஆன Realme 6 and Realme 6 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சில லீக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் கடைசியில் வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட எக்ஸ்பெக்டட் பிரைசிங் கூட வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So Realme 6 and Realme 6 Pro. So இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸை பற்றி நம்ம இப்போ பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். நான் கேட்பது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலரான ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லும் போது கண்டிப்பாக நீங்களே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அந்த ப்ரைஸிங்கை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணிக்கு தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ முதல்ல வந்துட்டு Realme 6 ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ Realme 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஒரு 6.5 இல்லைனா 6.6 இன்ச்சஸ் கொண்ட ஒரு எல்சிடி டிஸ்பிளேயோட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர போகிறதா எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இங்கே கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியும். இதில் வந்துட்டு Realme 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்துட்டு கிடைக்க போகிறது இல்லை. ஒரு சாதாரண ஒரு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு எல்சிடி இல்லைனா ஒரு AMOLED பேனல் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இன்க்ளூட் பண்ண போகிறது வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எந்த ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் ரூமர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டிங்க இருக்க போகிறதா வந்து நம்மளுக்கு லீக்ஸ் பிரகாரம் தெரிய வருது. அதே நேரத்தில் சார்ஜிங் ஸ்பீட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த Realme 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும், ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும், ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும், பிளஸ் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறதா வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 90% சான்சஸ் வந்துட்டு இந்த ஒரு ரெசல்யூஷன்ஸோட தான் இந்த Realme 6 கேமராஸ் வரப்போது தான் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த செல்ஃபி கேமராவில் வந்துட்டு ஒரு 12 இல்லைன்னா ஒரு 14 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அந்த சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச்ல இந்த ஒரு 12லேருந்து ஒரு 14 மெகா பிக்சலுக்குள்ள வந்துட்டு ஒரு செல்ஃபி கேமரா இன்க்ளூட் பண்ண போகிறதா வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப் டிராகன் தரப்புல இருந்துட்டு ஒருவேளை இவங்க சிப்செட் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருந்தா அப்போ வந்துட்டு இதில் ஸ்னாப் டிராகனுடைய 710 இந்த ஒரு சிப்செட் இல்லைன்னா ஸ்னாப் டிராகன் 675 இந்த ஒரு சிப்செட் இதில் யூஸ் பண்ணப்படலாம்ன்ற மாதிரி ஒரு லீக்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிய வருது. அப்படி இல்லைன்னா இவங்க ஒருவேளை MediaTek உடைய ப்ரொசஸர் இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம MediaTek உடைய இந்த Helio G80 இந்த ஒரு ப்ரொசஸரை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும்ன்ற மாதிரி லீக்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸர் வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ அதுக்கடுத்தது இப்போ வந்துட்டு நம்ம Realme 6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 6.4 இல்லைனா 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இங்கே பார்க்க போகிறதா நிறைய லீக்ஸ் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ எல்சிடி டிஸ்பிளே இருக்கிறதுக்கான சில சான்சஸ் கூட இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இங்கே என்ன கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டியூவல் பஞ்ச் ஹோல் நாட்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளேவை தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு பேனல் தான் வந்துட்டு இங்கே இவங்க இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு AMOLEDா இல்லை எல்சிடியான்னு தான் இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனை தவிர அந்த டியூவல் பஞ்ச் ஹோல் நாட்ச் அண்ட் இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4300 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரி தான் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறதா நம்மளுக்கு லீக்ஸ் பிரகாரம் தெரிய வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில்
இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு 30 வாட்க்கான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது இது வந்துட்டு ஒரு கன்ஃபார்மான விஷயம். ஸோ அந்த 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம Realme 6ல பார்த்தா அதே ஒரு கேமரா செட்டப் தான் வந்துட்டு குவாட் கேமரா செட்டப் தான் இந்த Realme 6 Proல நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதோடைய ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு சோனியோடைய IMX 686 இருக்குமா இல்லை சாம்சங்குடைய GW1 என்ற இந்த ஒரு சென்சர் இருக்குமானது இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சர் இருக்கிறது ஒரு உறுதியான ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் ஒரு 2 இல்லைனா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு போக்கே இல்லைனா ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறதா இவங்க தரப்புல இருந்துட்டு இந்த லீக்ஸ் பிரகாரம் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இங்கே மேக்ரோ லென்ஸ் எங்கே போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு கேமராலே வந்து நம்மளால மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும்ன்ற மாதிரி லீக்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் Realme 6 Pro உடைய கேமரா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா Realme 5 Proவோட ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மேஜர் அப்கிரேட் வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ப்ளஸ் அந்த பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்குது கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க அந்த ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கிற டீசர் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இங்கே வந்துட்டு 20x ஒரு ஹைப்ரிட் ஜூம்கான ஆப்ஷன் கூட வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஆஃபர் பண்ணாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஆஃபர் பண்ணுது. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ரியல்மிக்கு ரொம்ப ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் இப்போ கொடுக்க போகுதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் தரப்புல இருந்துட்டு இவங்க ஏதாவது ஒரு ப்ரொசஸரை சூஸ் பண்ணியிருந்தா அப்போ வந்துட்டு இங்கே 3 ப்ரொசஸர் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா லீக்ஸ் பிரகாரம் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730 இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 730G இந்த சிப்செட் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு லீக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 720G இந்த ஒரு லேட்டஸ்ட் சிப்செட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு லீக் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் அதே நேரத்தில் ஒருவேளை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை MediaTek உடைய ப்ராசஸர் இவங்க யூஸ் பண்ணியிருந்தா அப்போ வந்துட்டு இங்கே நம்ம MediaTek உடைய Helio G90T இந்த ஒரு ப்ராசஸர் பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு சில லீக்ஸ் பிரகாரம் தெரிய வருது. ஸோ அந்த Redmi Note 8 Proல பார்த்தா அதே Helio G90T தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒருவேளை நம்மளால பார்க்க முடியும். நானும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஏன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்னு எல்லாருக்குமே தெரியும் Helio G90T. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் கூட இவங்க கொடுக்க போகிறதா சில லீக்ஸ் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக Helio G90T இருந்தால் ஒரு நார்மலான ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் அது இவங்க கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரொசஸர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன வேரியன்ட்ஸ் உங்க லான்ச் பண்ண போறாங்க நம்ம பார்த்தோம்னா Realme 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் வந்துட்டு ஒரு 4GB RAM + 64GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு பேஸ் வேரியன்ட்டும் இன்னொன்று வந்துட்டு ஒரு 6GB RAM + 128GB இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட்டோட வந்துட்டு இவங்க 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸோட வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறதா நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் Realme 6 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பேஸ் வேரியன்ட் உங்க 6+64 +8+128 and 8+256 இந்த 3 வேரியன்ட்ஸ்ல வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணிருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய எக்ஸ்பெக்டட் பிரைசிங் எவ்வளோ நீங்க பார்த்தீங்கன்னா Realme 6 வந்துட்டு அந்த பேஸ் வேரியன்ட்டான 4GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட அந்த ஒரு வேரியன்ட்டோட பிரைசிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கீழே வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ண போறதா நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 9,999 rupees இந்த ஒரு ப்ரைஸ் டேக் தான் வந்துட்டு அந்த ஒரு பேஸ் வேரியன்ட்டுக்கு வந்து நீங்க வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் Realme 6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த 6+64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,999 இல்லைன்னா 13,999 rupees கூட வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பா இந்த 2 ப்ரைஸிங்கை நீங்க வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. கண்டிப்பா இந்த Realme 6 அண்ட் Realme 6 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஒரு ரெவல்யூஷன் வந்துட்டு இங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்ல வந்துட்டு கண்டிப்பா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பா இது உண்டாக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த 10,000 ரூபாய்ன்ற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் 15,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் வேற எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஆஃபர் பண்ணாத எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுது. பிளஸ் கண்டிப்பா வந்து நான் இங்க என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா Realme வந்துட்டு இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு வேற எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்துட்டு
இருக்கக்கூடாத ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இவங்க ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒருவேளை லாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஒரு மார்க்கெட் ஷேர் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இந்த தடவை பிடிச்ச ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்களா இல்லையானது கூட எனக்கு தெரியல. ஆனால் அப்படிதான் எனக்கு வந்துட்டு தோணுது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் செம்மையான ஸ்பெக்ஸோட வந்துட்டு வரப்போகுது. ப்ளஸ் செம்மையான ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங்கில் தான் வந்துட்டு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நான் ரொம்பவே ஆவலாக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வெல் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆன உடனே கண்டிப்பாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ கூட வந்து நான் கண்டிப்பாக இந்த சேனல் நான் போடுவேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நான் சொன்ன ப்ரைஸிங் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா நீங்க இது ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையான்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் guys. So until then, signing off from Sandeep.